மகா பெரிவா பாதங்களே சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர், ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர். வாழ்க வளமுடன். ஆத்மார்த்தமான நமஸ்காரம் ஜிஆர் மாமாவின் பாதங்களுக்கு. ஒரு விரல் படைத்து கொண்டிருக்கும் சரித்திரம், சாதனை, இதை பற்றி நிறைய பேசலாம். எழுதவே தெரியாதவா எழுதியிருக்கா அப்படிங்கிறது பெரிய விஷயம். எனக்கு எழுதவே தெரியாதே அப்படின்னு சொல்லின்னு இருந்தவர் சரித்திரம் சாதனையை நோக்கி போயின்னு இருக்கார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு விரல் படைக்கும் காவியங்கள், ஒரே ஒரு விரல் படைத்து கொண்டிருக்கும் காவியங்கள், அப்படித்தான் சொல்லணும். அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. எல்லாரோட மனதிலும் எல்லாரோட இல்லத்திலும் ஒலித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒவ்வொரு நாளும் ஆன்மீக சாரலில் நனைந்து கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களும் ஜிஆர் மாமா எனும் பெரியவாளின் குரு நிச்சயமாக அவரையும் குருவாக தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். குருவே சரணம். பிரபஞ்ச தெய்வத்தின் அனுகிரகத்தோடு, பிரபஞ்ச தெய்வமாம் மகா பெரிவாளின் ஆசிகளும் அனுகிரகங்களும் தன் மூச்சாக கொண்டிருக்கும் திரு ஜிஆர் மாமா சாதனைகள் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. அவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு புக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை பாதிச்சுட்டு தான் இருக்குது தினமும் நம் வாழ்வில். அது உண்மை, மறுக்க முடியாது. காலையில் காஃபி குடிக்கும்பொழுது தோன்றது, ஜிஆர் மாமா எப்படி நீங்கள் காஃபியை விட்டேள்? எங்களால் முடியலையே. நமக்குள்ள ஒரு ஆதங்கம் எழுக்கிறதா இல்லையா? அவர் எழுத்துக்கள் நம்மோடு பேசுகின்றன, நம்மை வளப்படுத்துகின்றன அப்படிங்கிறத கூட சொல்லலாம். மௌனமாக ஆத்மார்த்தமான சமர்ப்பணத்தோடு அவர் நம்மை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு புக்கில் தன்னோடு என் வாழ்வில் மகா பெரிவா அவரோட புக்கில் எழுதியிருப்பார். பண்பட்ட நிலங்களாக உங்கள் மனம் மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு நமக்காக எழுதியிருப்பார். தட்ஸ் ட்ரூ. விதை விதைச்சு அறுவடைக்கு நான் ரெடியாகின்னு இருக்கேன். அந்த விதையை நல்லபடியாக வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லின்னு இருக்கார். அவர் சொன்னதை அவர் நடத்தின்னு இருக்காருங்கிறது தான் உண்மை. நாமளும் மாறின்னு இருக்கோம், மாட்டின்னு இருக்கோம். அதுதான் உண்மை. எப்படின்னா, வெறும் பயபக்தியோடு மட்டுமே, பயபக்தியோட மகாபெரிவாளை நம்ம பார்த்துருக்கோம். மகாபெரிவாளை அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஒருத்தரா எங்கள் பெரியவா நம்ம பெரியவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாற்றி கொடுத்த பெருமை அந்த ஜிஆர் மாமாவுக்கே உரித்தானது. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அவர் ஒத்துக்காட்டாலும் அதுதான் நிதர்சனமான உண்மை. அவரை கேட்டால் ஒரே வார்த்தை சொல்ல மகா பெரிவாமா அப்படின்பார். ஏன்னா அவர் மூச்சை மகா பெரிவா. அதனால் அவர் அப்படி சொல்கிறார். நமக்கு அது தெரியலை. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். கண்ணை மூடி அவரோட புக்கை எடுத்து வச்சு மடியில் வச்சுட்டு பாருங்கோ, உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள். அவர் எப்படி மாற்றினார்னு தெரியாது. அவர் எதையும் எதிர்பார்த்து எழுதலை. எந்த ஒரு நோக்கத்துக்காக, நமக்காக எல்லாரோடும் நன்னா இருக்கணும், எல்லாரும் ஆன்மீக வாழ்வில் அவாவால் தன்னை செழிப்பு படுத்திக்கணுங்கிறதுனால அவர் எழுதியிருக்கார். அதனால் இது எங்கேயோ ஒரு பெரிய சாதனையை நோக்கி போயின்னு இருக்குன்னு தான் சொல்லணும். சாதனைகள், சரித்திரங்கள் சாதனை ஆகின்ற அப்படின்னு சொல்லணும். எல்லாமே ஒன்று தான் இல்லையா? இன்னொன்று என்னென்னா, அடுத்த தலைமுறைக்கும் அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். அதுதான் பெரிய விஷயம். மனம் பேசும் மௌன மொழிகளும் சரி, மிராக்கிள் சரி, மகா பெரிவா மிராக்கிள் சரி, குரு பூஜை மிராக்களும் சரி. குரு பூஜை உலகெங்கும் பரவி இருக்கு. ஒளி வெள்ளம்னு தான் சொல்லணும். ஒளி வெள்ளமாய் பரவின்னு இருக்கு. இன்னும் எத்தனை கவிதைகள், காவியங்கள் வரப்போகிறது நமக்கே தெரியாது. ஆனால் காத்திருப்போம். ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பேசும் அவருடைய மனம் பேசும், நம்மோடு பேசுகிற மௌன மொழி ரொம்ப வித்தியாசமானது. மௌனம் கூட ஒரு மொழிதான், அதையும் நாம் ஒத்துக்கொள்ளணும்.
மௌனம் கூட ஒரு மொழி. அனுபவித்தவர்களுக்கு புரியும். கண்ணை மூடி காற்றை நேசியுங்கள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த தென்றல் நம்மளை அப்படி தீண்டிட்டு போகிற நேரம், உடம்பும் மனசும் குளிரும் நேரம், அத்தனையும் ஜிஆர் மாமாவின் பாதங்களுக்கே சமர்ப்பணம். நான் ஒவ்வொரு நிமிஷம் நினைப்பேன், உங்களால் எப்படி முடியறது மாமா, உங்களால் எப்படி முடியறது? இது எனக்குள்ள நிறைய கேள்விகள். ஏன்னா தினம்தோறும் ஒரு நாள் விடாமல் பிரம்ம முகூர்த்தத்தில் அவரோட பிரார்த்தனைகள், அவர் எழுந்திருக்கிற நேரம். ஒரு நாள் லீவு கிடச்சா எழுத்து பற்றினு தூங்க மாட்டோமான்னு தோன்றது இல்லையா? எனக்கு தோணியிருக்கு, அதனால சொல்கிறேன். கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்போமே அப்படின்னு தோணும். இல்லை, அந்த மாதிரி ஒரு நிமிஷம் கூட ஒரு நிமிஷம் தன் மாற்றி நினைக்காம அந்த ஒரு நம்மளை வாழ வச்சுன்னு இருக்கிற அந்த ஜிஆர் மாமாவின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். புக்கு வாயிலாக அவர் பேசுகிறார் நம்ம கூட. அவருடைய எழுத்துக்கள் நம்முடன் பேசுகின்றன. அதை உணர்வாளுக்கு புரியும். அவர் நம்மளை வாழ வைக்கிறதுக்காக அவர் வாழ்ந்துட்டுருக்கார், நம்மளை வாழ்த்தின்னு இருக்கார். அது ஒரு பெரிய அனுகிரகமாக எடுத்துப்போம். அவர் நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறார். மகா பெரிவா பாதையிலே நடந்துட்டுருக்கோம். சில நேரங்கள் நமக்கு சாட்டையடி கூட கிடைக்கிறது. தட்ஸ் ட்ரூ. வி ஷுட் அக்ரி தட் ஒன். ஏன்னா நம்ம செய்கிற தப்பை திருத்தணும் இல்லையா? ஒரு தாய் மாதிரி அவர் இல்லையா? தாயாக இருந்து திருத்துறார். அம்மையப்பனாக இருந்து நமக்கு வழிகாட்டுறார். அவர் கைப்பிடித்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் நம்மளை நம்ம கையை பிடிச்சி தூக்கிறது அந்த ஒரே விரல் தான். அந்த ஒரு விரல் படைத்து கொண்டு இருக்கிறது காவியம். இது நிதர்சனமான உண்மை. நம்மிடம் 10 விரல்கள் இருக்குது. இரு கரம் கூப்பி அவர் பாதத்தை நமஸ்கரித்து அவரை பின்தொடர்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இதே நேரத்தில் அத்தனை ஆத்மாக்களுக்கும் அவர் ஒரு விரலை தூக்கி கொண்டு நிற்பதற்கு அத்தனை துன்களாக தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், திரையில் வருபவர்கள், பின்னிருந்து வேலை செய்பவர்கள், அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் இதன் மூலமாக அவர் எழுதுகிற ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் துணை இருக்கும் அத்தனை ஜீவன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உரித்தாகுக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.